தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 43 தொடக்கம் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஹிட்லர் பல்வேறுபட்ட கன்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், சித்திரவதை முகாம்கள் என்று அவர் பல முகாம்களை ஏற்படுத்தி அங்கே ஜூதர்களை அந்த இடத்துக்குள் கொண்டு போய் பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கி அவர்களை கொன்றொழிக்கின்றான். பல மில்லிய கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கன்சன்ட்ரேஷன் கேம்ப் ரோபர்ட்ஸ் ப்ரூக் என்ற இடத்திலே 1939ஆம் ஆண்டு பெண்களுக்காக கட்டப்படுகின்றது. அங்கே பல பெண்களை சித்திரவதை செய்து கொல்லுகின்றார்கள். வரலாற்றிலே 90,000 பெண்களும் சிறுவர்களும் அந்த கன்சன்ட்ரேஷன் கேம்ப், அந்த சித்திரவதை முகாமிலே கொல்லப்பட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. அப்படி அந்த இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளான பெண்களுக்கு மத்தியிலே ஒருவருடைய உடையிலிருந்து ஒரு கடிதம் எடுக்கப்படுகின்றது, ஒரு செபம் எடுக்கப்படுகின்றது. அந்த செபத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது: இறைவா, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை மட்டுமல்ல, தீய எண்ணம் கொண்ட மனிதர்களையும் நீர் நினைந்தருளும். தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் எங்களுக்கு இழைத்த கொடுமைகளை நினைவு கூற வேண்டாம். மாறாக அவர்கள் எங்களுக்கு இழைத்த கொடுமைகள் காரணமாக எங்களுக்குள்ளே பிறப்படுத்த, எங்களுக்குள்ளே உருவான அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, பிரமாணிக்கம் போன்ற நல்ல குணங்களுக்காக அந்த மனிதர்களை நினைவு கூறும் ஆண்டவரே. அவர்கள் எங்களுக்கு பல நல்ல உறவுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள், அதற்காக அவர்களை நினைவு கூறும். அவர்கள் செய்த கொடுமையான செயல்களை நீர் பாராமல் அவர்கள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல குணங்களுக்காக அவர்களை மன்னித்தருளும் ஆண்டவரே என்று அந்த பெண்மணி இப்படி ஒரு செபத்தை எழுதி அவள் இறந்திருக்கின்றாள். உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் அதை வாழ அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு இந்த பெண்மணி இந்த செபத்திலே தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை, தன்னை இப்படி கஷ்டப்படுத்தி கொன்றவர்களை அவள் மன்னிக்கின்றாளோ, அதே போல நாங்களும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார். ஆனால் மோசே மக்களுக்கு கொடுத்த சட்டத்தின்படி உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்ற அந்த சட்டத்தை மாற்றி ஆண்டவர் இயேசு ஒரு அன்பின் கட்டளையை தருகின்றார். அவர் கட்டளையை தந்தது மட்டுமில்லாமல் அந்த கட்டளையை அவர் வாழ்வாக்கினார். நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற போது அங்கே தன்னை கொன்ற அந்த மனிதர்களை, தன்னை பல்வேறுபட்ட சித்திரவதைக்கு உள்ளாக்கிய மனிதர்களை, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு தந்தையிடம் இவர்களுக்காக
வேண்டுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, அந்த அன்பை நாங்களும் கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பி நிற்கின்றார். ஒரு முறை ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கின்றார்கள்? அப்போது மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக, எனக்கு 5 நண்பர்கள் இருக்கின்றார்கள் சார், எனக்கு 10 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதை ஒரு பெருமிதமாக ஒவ்வொருவரும் தங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் சந்தோஷமாக சொல்லுகின்றார்கள். அப்போது ஆசிரியர் சரி, அடுத்த கேள்வியை கேட்கின்றார். உங்களுக்கு எத்தனை பகைவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை எதிரிகள் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற போது அந்த வகுப்பறையில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரது முகத்திலும் ஒரு கோப உணர்வு, அந்த மகிழ்ச்சி உடனே போய்விடுகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு உணர்ச்சியோடு, கோப உணர்ச்சியோடு, எங்களுக்கு இவன் எதிரி, எனக்கு அவன்தான் இப்படி செய்தவன். அப்படி அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த கோப உணர்வை வழிகாட்டினார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய பகைவர்களை பல்வேறு நிலைகளிலே நாங்கள் ஒதுக்கி வைக்க பார்க்கின்றோம். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற நண்பர்கள் தங்களுடைய நல்ல சொற்களாலே எங்களுக்கு பூவை தெளிப்பவர்கள் போல இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு நன்மையானவற்றை செய்கின்றார்கள். அந்த பூ ஒரு நாள் வாடிவிடும், அது வதங்கிவிடும். ஆனால் எதிரிகள் செய்கின்ற ஒவ்வொரு சொற்களோ அல்லது செயல்கள் எங்களுக்கு எறிபடுகின்ற கல்களை போல, அந்த கற்கள் எங்களுக்கு காயத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த கற்களை நாங்கள் அப்படியே பற்றி பிடித்து கீழே எறிந்தோம் என்றால் அதை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்து நாங்கள் முன்னேறுவதற்கு அது ஒரு இடமாக மாறுகின்றது. எங்களிடம் இப்படி பல செயல்களை, பல இன்னல்களை தருகின்ற பகைவர்கள் எங்களோடு இருக்கின்ற போது நாங்கள் முன்னேற முடியும். அவர்கள் மூலம் நாங்கள் பல நன்மையானவற்றை பெற முடியும். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு சொல்வதை போல நாங்கள் எங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துவோம். எங்களை துன்புறுத்துவோருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவர்கள் மூலம் நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு நன்மைத்தனங்களை நினைத்து பார்ப்போம். எங்களுக்குள்ளே பிறப்பெடுக்கின்ற ஒவ்வொரு அன்பு, தாழ்ச்சி, பொறுமை போன்ற நல்ல பண்புகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளுவோம். அவர்களுக்காக மன்றாடுவோம். எவ்வாறு இந்த பெண்மணி இந்த செபத்திலே, ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு செய்த தீய செயல்களை எண்ணி பாராமல் அவர்கள் மூலம் எங்களுக்குள்ளே புறப்படுத்த இந்த நல்ல குணங்களுக்காக அவர்களை மன்னியும் என்று சொல்லுவதைப் போல நாங்களும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்கள் பகைவரையும் நாங்கள் அன்பு செய்து இறையாட்சி மலர தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.